1000 ரூபாய்க்கு ஜியோவோட 4G ஃபோன். இதில் கேமரா இருக்குது, மியூசிக் கேட்க முடியும், இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியும், வீடியோ பார்க்க முடியும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கா பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். முன்னாடி மொபைலோட இமேஜ் கொடுத்துருக்காங்க, சைடில் அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தா அதோட MRP இருக்குது, எப்போ மேனுஃபேக்சர் பண்ணது அப்படின்னு இருக்குது. இங்கே ஷேர் வேல்யூ இருக்குது. ஹெட்டுக்கு 1.257 இருக்குது, பாடிக்கு 1.226 இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பாக்ஸ்குள்ளான்னு பார்த்தா உள்ள ஒரு யூசர் மேனுவல், ஒரு மைக்ரோ USB சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது போக மொபைல், அதுக்கான பேட்டரி ரிமூவபிள் தான், அதை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். பேட்டரி போடுறதுக்கு முன்னாடி உள்ள பார்த்தோம் அப்படின்னா அந்த சிம் SD கார்டு, இது ரெண்டுமே நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணா தான் போட முடியும். ரொம்ப ஓல்டு மாடலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதில் சிங்கிள் சிம் தான் போட முடியும். அதுலேயும் ஜியோ சிம் மட்டும் தான் போட முடியும். ஏர்டெலோ VI சிம்மோ போட்டிங்க அப்படின்னா இந்த ஃபோனில் ஒர்க் ஆகாது. SD கார்டு மேக்ஸிமமா 128 GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மியூசிக் ஏற்றி வச்சு நீங்கள் சாங் கேட்டுக்க முடியும். மொபைலோட பில்ட் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாவே பிளாஸ்டிக்ல தான் பண்ணிருக்காங்க. இருந்தாலுமே 1000 ரூபாய்க்கு ஒர்த்தா இருக்கிற மாதிரி தான் இதோட டிசைன் வந்து தெரியுது. இருந்தாலும் உடையதா இல்லையா போட்டு பார்த்துருவோமா? இன்னொரு டைம் போடுவோம். ரெண்டு டைம் போட்டோம், எதுவும் இதான மாதிரி தெரியல. இந்த டக்கால்ட்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத. அப்படிங்க ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா இந்த டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ரொம்ப வருஷம் முன்னாடி நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் அப்படின்னு ஒரு பட்டன் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. 2007-8 அந்த காலகட்டத்தில் நினைக்கிறேன். அந்த டிசைனை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்த ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கு. ரெண்டையும் சைட் பை சைடு வைக்கிறேன், பார்த்து நீங்களே எவ்வளோ மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பார்த்தா லெஃப்ட்ல எதுவுமே கொடுக்கல, ரைட் சைட்ல வந்தா இங்கேயும் எதுவுமே கொடுக்கல. டாப்ல வந்தோம் அப்படின்னா இங்க ஒரு டார்ச் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை ஆன் பண்றதுக்கும் ஒரு டெடிகேட்டட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜீரோவை லாங் பிரஸ் பண்றது மூலமா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரளவு நீங்க நைட்ல நடந்து போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த டார்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்கு. பாட்டம்ல வந்து இங்க ஒரு மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட் இருக்கு. பக்கத்துல 3.5mm ஜாக் இருக்கு. 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் போன்ல கூட கவர் பண்ண மாட்டாங்க. பட் இதுல கொடுத்துருக்காங்க. பக்கத்துல மைக் இருக்கு. இந்த போனோட டிஸ்ப்ளே பார்த்தா ரொம்ப சின்ன டிஸ்ப்ளே, 1.77 இன்ச்ல தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பாக்குறதுக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுல பண்ணிக்க முடியும். பட் மேல கீழே இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டிஸ்ப்ளேவை பெருசா கொடுத்துருக்கலாம். பெருசா கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வந்து அப்படின்னா வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் டிஸ்ப்ளே ரொம்ப சின்னதா இருக்கு. அதே மாதிரி கீழே பட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கு, யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண ஜியோ போன்ல பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல இந்த பட்டன்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் வந்தது. ஒரு சில பட்டன்லாம் பர்டிகுலரா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாம போச்சு. அதே மாதிரி ப்ராப்ளம் இதுலயும் வருமானு தெரியல. பட் அது வேற கம்பெனி போன், இது கார்பன் கூட இவங்க டை அப் பண்ணிருக்காங்க. அதனால லைஃப் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். பட் என்ன இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய மெனு அப்படின்னு பார்த்தா இந்த பட்டன் இல்ல சென்டர் பட்டன், இது ரெண்டையுமே பிரஸ் பண்ணி உள்ள போய்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் கால்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட்டுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, மெசேஜ், அதுக்கப்புறம் மல்டிமீடியா. அதுக்குள்ள போனோம் அப்படின்னா கேலரியில் பண்ற எல்லா விஷயங்களும் இதுல வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், மியூசிக் ப்ளே பண்ணிக்க முடியும், வீடியோஸ் ப்ளே பண்ணிக்க முடியும். கீழே வந்து FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. FM வேணும் அப்படின்னாலுமே கேட்டுக்கலாம், போட்டோஸ் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமா வந்து இங்கே டூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா கேலண்டர் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, டார்ச்சுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. இங்கே பட்டன்லுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உள்ளே போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபைல் மேனேஜர் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே போய் நீங்கள் ஃபோனில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ வீடியோஸ், ஃபோட்டோஸ், ஃபைல்ஸ் அதையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா காமனாக பேசிக்கான செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ சவுண்ட் வேணும், மற்ற விஷயங்கள்லாம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இதில் பண்ணிக்க முடியும். கடைசியாக இங்கே கேமரா இருக்குது, பெருசாக எதிர்பார்க்காதீங்க. அதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். பட் 2005-6 காலகட்டத்தில் இருந்த மாதிரி தான் இருக்குது. எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னே தெரியல. 0.3 மெகாபிக்சல்ல கேமரா இருக்குது. அடுத்து ப்ரௌசர், இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒபேரா ப்ரௌசருக்குள்ளே போகுது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரௌசர் இருந்ததோ அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மாதிரி ப்ரௌசரில் நானும் ப்ரௌஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பண்ணுவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். அடுத்ததாக பார்த்தா ஜியோ சினிமா கொடுத்துருக்குறாங்க. இந்த குட்டி ஸ்க்ரீனில் ஜியோ சினிமாவை அக்சஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். பார்த்தாலும் ஒன்றுமே தெரியல, அதனால் அது வேஸ்ட்டு. அடுத்து ஜியோ சான், இதில் வந்து மியூசிக் கேட்டுக்க முடியுது. இன்டர்நெட் மூலமாவே நமக்கு தேவையான மியூசிக் எல்லாமே இதில் கேட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் SD கார்டு மூலமாகவும் கேட்டுக்க முடியும். கடைசியாக கிளாக், அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அலாரம், ஸ்டாப் வாட்ச், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் பண்ணிக்க முடியுது. இவ்வளோ தான் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜியோவோட சேர்மனான ஆகாஷ் அம்பானி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் இன்னுமே 250 மில்லியன் யூசர்ஸ் வந்து 2G யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பேசிக்கான இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணணும், 4G யூஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேவை மனப்பான்மையோட தான் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்ல இந்த மாதிரி ஃபோன்லாம் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. 250 மில்லியன் யூசர் பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே 2G ஏர்டெல் VI வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையுமே 4G யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அவங்களால டச் போன் வாங்குற அளவுக்கு வசதி இல்ல, டச் போனை யூஸ் பண்றதுக்கான மனசு வரல. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி போனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள ஜியோ யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஜியோ கிட்ட 2G கிடையாது. 4G ல யூஸ் பண்ணக்கூடிய பட்டன் போன் அப்படின்னு பார்த்தா இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு கிடையாது. அதனால இவங்களே லான்ச் பண்ணி அவங்களெல்லாம்
ஜியோவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு ஏற்பாடுக்கு தான் இந்த போன். அடுத்து இந்த போனோட ரிவ்யூ நிறைய பேர் போடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த போனை கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய ஜியோ ஷோரூம்ல போய் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். பிராண்ட் அனுப்பல. அப்படி நம்ம வாங்க போகும்போதுமே போன் பிளஸ் சிம் கார்டு கம்பல்சரி வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வீடியோ போடுறதுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் சிம் கார்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி போனை மட்டும் 1000 ரூபாய் வாங்கிட்டு கொடுத்தாங்க. ஒரு ஜெனரல் பப்ளிக்கா போறீங்க அப்படின்னா உங்ககிட்ட போன் பிளஸ் சிம் கார்டு சேர்த்து விற்க பார்ப்பாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆக்டிவேஷன் போடுறதுனால அவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஜியோ அந்த மாதிரிலாம் ஏதோ ரூல்ஸ் போட்ட மாதிரி தெரியல. அதனால நீங்க போன் மட்டும் வாங்கி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பழைய சிம் கார்டே போட்டு இந்த போனுக்கான பிளான் ரீசார்ஜ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்குன்னு தனி பிளான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்க மந்த்லி ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா 123 ரூபாய் பிளான் இருக்கு. இந்த 123 ரூபாய் பிளானுக்கு டெய்லி 0.5 GB கிடைக்கும். டோட்டலா 28 நாள் வேலிடிட்டி. சோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 GB டேட்டா கிடைக்கும். அது போக டெய்லி அன்லிமிட்டட் கால்ஸ் இருக்கு. SMS லிமிட்டடா ஃப்ரீ வந்து கொடுக்குறாங்க. இல்ல உங்களுக்கு மந்த்லி பிளான் வேண்டாம் இயர்லி பிளான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1234 அப்படின்னு ஒரு பிளான் கொடுத்துருக்காங்க. சோ ஒரு வருஷத்துக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் 1234 ரூபாய். இதுக்குமே டெய்லி 0.5 GB கொடுக்குறாங்க. அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுக்குறாங்க. SMS லிமிட்டடா கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி தேவை அப்படினாலுமே நீங்க ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இதை யார் வாங்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பட்டன் போன்ல ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம். ஏன்னா பட்டன் போன்ல யூஸ் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். அது போக ரொம்ப கம்மியான பிளான்ல இன்டர்நெட்ல மியூசிக் கேட்கணும், இல்ல ரொம்ப கம்மியான பிளான்லயே நான் அன்லிமிட்டட் கால்ஸ் பேசணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் வந்து பெஸ்டா இருக்கும் ஜியோ யூசரா இருந்தா மட்டும்.